அதனால் இன்றைக்கி சீமானண்ணனோட பொதுக்கூட்டத்துக்கு வந்து இந்த ஆவணப்படம் திறன் ஆவணப்படத்தை வெளியிட்டு இந்த மக்கள் மத்தியில் எங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் அவர் பகிர்ந்தது வந்து எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இதுக்கு எப்படி எங்களுக்கு வார்த்தையால் சொல்ல முடியல. எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி நாங்களே பார்த்து அழுகிற மாதிரி எங்களுக்கு ஒரு புது உணர்ச்சி ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி மக்களுக்கு யாருக்குமே எங்களுடைய வாழ்க்கையோட கஷ்டங்கள் தெரியாமல் இருந்ததை உலகத்துக்கே படம் போட்டு காமிச்சிட்டாரு சீமானண்ணன். இது மிகவும் நன்றி. எங்களுடைய ஓட்டு இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் வெளியே வந்தால் போதும்னு மட்டும் சொன்னது வந்து மிகப்பெரிய நன்றி. அண்ணன் நீங்கள் ஒரு நாள் வெல்லுவீங்க, நீங்களும் முதல்வராக வருவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ணன் கண்டிப்பாக எல்லாருமே வந்து திருமாவளவன் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறதா இல்லை மாட்டு கருத்தில். ஆனாலும் ஒரு பொதுக்கூட்டம் என்று ஒன்று போட்டு அதை ஆயிரக்கணக்கான மக்களை இங்கே ஒன்று கூட வச்சு கருத்து சொல்வது என்பது மிகப்பெரிய பணி. நீங்கள் ஒரு அறிக்கையிலேயோ ஒரு ரெக்கமெண்ட்லேயோ பண்ணுறதை விட என்னுடைய கருத்து இதுதான் என்று தெளிவான முறையில் உரையாற்றுவது என்பது ரொம்ப ரேர். அந்த ரேரானதை வந்து இவர் செஞ்சிருக்கிறாரு. அது மக்கள் மனதில் நிச்சயமாக நல்ல ஒரு இடம் பெறுவார். இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருக்காரு. அவர் கோரிக்கை உரையை வழங்கியிருக்காரு. இந்த நிகழ்வு முதல்ல எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றதில்லை. எல்லாமே கோரிக்கை வைப்பாங்க, அறிக்கை விடுவாங்க, ஒரு பேட்டியை கொடுத்துட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் முதல் முறையாக இதுக்கென்று ஒரு பொதுக்கூட்டத்தை அமைத்து ஆயிரக்கணக்கான மக்களை இங்கே ஒன்று கூடி அந்த 1000 மக்களை இங்கே ஒன்று கூடி திறன் என்ற ஒரு ஆவணப்படத்தை இங்கே வெளியிட வச்சு மக்களுடைய கருத்துக்களை மக்களுடைய சபையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் முன்முயற்சியாக செஞ்சுருக்கிறார். இதை மனமாற நாங்கள் வாழ்த்துக்கிறோம். மிக்க சந்தோஷம். ஏன்னு சொன்னால் இது 25 ஆண்டு காலத்துக்கு மேலான ஒரு பிரச்சனையை இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு. எனவே இது வந்து ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு பணியாக நாங்கள் பார்க்குறோம். மற்ற அரசியல் தலைவர்களோட சீமான் முன்னெடுப்பதில் ஏதாவது மாற்றம் இருக்குன்னு கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் இவருடைய ஒவ்வொரு பணிகளுமே வந்து சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே இது வந்து பண்ணியிருக்கிறாரு. அப்போது ஆதிநாதன் குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. மீண்டும் இப்போ அவர் பண்ணக்கூடிய இந்த செயல்கள் வந்து வருங்காலத்தில் வந்து நன்மை பயக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் பேசினார். திருமாவளவன் அவர்கள் ரொம்ப அதிகமாக பேசியிருக்காரு. இன்னும் இதர கட்சி தலைவர்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆளுங்கட்சி பக்கத்திலே இருந்துட்டு அதை சாத்தியப்படுத்த முடியலையே அப்படிங்கிறது. இல்லை, எல்லாருமே வந்து திருமாவளவன் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறதா இல்லை மாட்டு கருத்தில். ஆனாலும் ஒரு பொதுக்கூட்டம் என்று ஒன்று போட்டு அதை ஆயிரக்கணக்கான மக்களை இங்கே ஒன்று கூட வச்சு கருத்து சொல்வது என்பது மிகப்பெரிய பணி. நீங்கள் ஒரு அறிக்கையிலேயோ ஒரு ரெக்கமெண்ட்லேயோ பண்ணுறதை விட என்னுடைய கருத்து இதுதான் என்று தெளிவான முறையில் உரையாற்றுவது என்பது ரொம்ப ரேர். அந்த ரேரானதை வந்து இவர் செஞ்சிருக்கிறாரு. அது மக்கள் மனதில் நிச்சயமாக நல்ல ஒரு இடம் பெறுவார். சீமானுக்கு பெருமளவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு அவ்வளோவா விழுறதில்லை அப்படிங்கிறது. இருந்தாலும் அந்த மக்களுக்காக அவர் தொடர்ச்சியாக பேசுறது, பொதுக்கூட்டத்தை போடுறதை பற்றி உங்களுடைய பார்வை? அவர் பேசுகின்ற போது பல தகவலை சொன்னார். அதாவது உலகத்தில் வந்து எத்தனை நாடுகள் அது மொழியால் பிரிஞ்சிருக்குன்னு சொல்லி, நான் தமிழனுக்காக நான் குரல் கொடுக்கிறேன். நான் இஸ்லாமியனாக அவர்கள் இருந்தாலும் அவர்கள் மொழியால் தமிழன் என்பதால் நான் ஒரு தமிழனாக இதை கொடுக்கிறேன்னு சொன்னார். அவர் இஸ்லாமியர்கள் இந்த அவருடைய செயலை வந்து நிச்சயமாக பாராட்டுவாங்க. அவருடைய காலத்தை அதை நம்ம பார்க்கலாம். அவருடைய அரசியல் முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, அவர் வந்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மைங்கிறத ஏற்றுக்கிறாங்க, தமிழருங்கிற ஒரு அடையாளத்தை சேர்க்கிறாரு. இது வெகுஜன மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலாக பார்க்க முடியல. இல்லை, அதாவது அவருடைய பேச்சுக்கள் அனைவரும் நல்ல சிறந்த பேச்சாக இருந்தது. தமிழராக இருந்து தான் நான் இந்த சொல்கிறேன்னு அவர் மேடையிலே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி சொன்னார். எனவே அவருடைய பேச்சுக்களை நாங்கள் மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். அது வருங்காலத்தில் இந்த சமூகம் அங்கீகரிக்கும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ இவருடைய போராட்டங்கள் மூலமாக ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கான? நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும். ஏன்னு சொன்னால் இவருடைய பேசுகிறது எல்லாமே வந்து வரலாற்று ஆவணத்தின் அடிப்படையில் ரெக்கார்டு பிரகாரம் தான் பேசினார். ஸோ இதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. நான் வந்து கோவை பாஷாபாய் மகள் முபீனா பேசுகிறேன். என் கணவர் பெயர் முகமது அலி. என் கணவரும் இந்த 15 பேர் இப்போ சிறையில் இருக்காங்க. அதில் என் கணவர் உட்பட 15 பேர் இருக்காங்க. அந்த 15 பேரும் வந்து கால் நூற்றாண்டுக்கு மேலே 28 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவங்க. நீண்ட நெடிய போராட்டம் எங்கள் சமுதாய தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் எடுத்த நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் படி 2 ஆண்டு காலம் 3 மாத பரோலோ படி 2 ஆண்டு காலம் வெளியே இருந்தாங்க. அந்த 2 ஆண்டுகளில் எங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வசந்தமான வாழ்க்கையாக மாறுச்சு. ஏன்னா 28 ஆண்டுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குமான்னு தெரியாமல்
தெரியாமல் இருந்துச்சு. எங்களுடைய குழந்தைகளுக்கு கல்விக்கு, எங்களுடைய தொழில் ரீதியாக அந்த ஒரு ஆண் சம்பாரித்து வந்து பெண் சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு புதுமையான வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கோர்ட்டுடைய வழிகாட்டுதலில் அவங்க வெளியே இருந்தவங்க கோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா, உயர்நீதிமன்றம் வந்து பரோல் அடிக்கடி இப்படி 3 மாதம் கொடுக்கறது ஏற்புடையதல்ல. அதனால் இது கவர்மெண்ட் வந்து நோ அப்ஜெக்ஷன் அஃபிடவிட் கொடுக்கறனால தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதனால் இந்த மக்கள் மீது கருணை உள்ள அரசு இந்த மக்கள்கிட்டயே காமிச்சிடலாம்லவா, ஏன் நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழக அரசுக்கே தமிழ்நாடு சென்டென்ஸ் ஆஃப் செஷன்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஆக்ட் 1982 ரூல் 40 அப்படின்னு சொல்லிட்டு சரியான வழிகாட்டுதல் காமிச்சிருக்கு. அந்த 40 அடிப்படையில் நீங்கள் மீண்டும் அந்த பரோலை தொடர்ந்து அளிக்கலாம், 3 மாத காலத்திற்குள்ள அவங்களுக்கு விடுதலை அளிக்கலாம். எல்லா அதிகாரமும் இந்த தமிழக அரசுக்கு இருக்குது. அதனால் இந்த தமிழக அரசு நீங்கள் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த குற்றவாளிகளை தீர்ப்பளிக்கும் வரைக்கும் தான் அவங்க குற்றத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க இருந்த காலகட்டம் நன்னடத்தை தான் பார்க்கணும். அவங்க 28 ஆண்டு காலம் இருந்துட்டாங்க. அப்போ 20 ஆண்டு காலம் இருந்தாலே அவங்களுக்கு முழு தகுதியானவர்கள். அதனால் இவங்க தகுதி பெற்றவர்கள், நீங்கள் விடுதலை செய்யலான்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு அழகான வழிகாட்டுதல் படி காமிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை கொண்டு இவங்க விடுதலை ஆயிடுவாங்கன்னு நாங்கள் முழுமையான நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் அரசு 17ஆம் தேதி அவங்க சிறைக்கு போகிறாங்க, 19ஆம் தேதி இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. அப்போது நாங்கள் 20ஆம் தேதி அவர் சிறை கதவுகள் திறக்கப்பட்டு வந்து விடுவார்கள் நாங்கள் முழுமையான நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் இந்த அரசு வந்து இன்னைக்கு வரைக்கும் மௌனம் காத்துட்ருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது. அதனால் மீண்டும் மீண்டும் எங்கள் சமுதாய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, இன்னும் நாங்கள் நம்பி கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கோம் இந்த தமிழக அரசு மேலே. உடனடியான இவங்களுக்கு தீர்வு விடுதலை அளிச்சிடணும். அப்படி இல்லை எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் விடலைன்னு சொன்னால் இந்த சமுதாய மக்கள் வீடு வீடாக ரோடாக போய் இந்த மக்களை விடலைங்கிற அந்த வழியை நாங்கள் உணர்த்துவோம். அதனால் இன்றைக்கி சீமானண்ணனோட பொதுக்கூட்டத்துக்கு வந்து இந்த ஆவணப்படம் திறன் ஆவணப்படத்தை வெளியிட்டு இந்த மக்கள் மத்தியில் எங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் அவர் பகிர்ந்தது வந்து எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இதுக்கு எப்படி எங்களுக்கு வார்த்தையால் சொல்ல முடியல. எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி நாங்களே பார்த்து அழுகிற மாதிரி எங்களுக்கு ஒரு புது உணர்ச்சி ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி மக்களுக்கு யாருக்குமே எங்களுடைய வாழ்க்கையோட கஷ்டங்கள் தெரியாமல் இருந்ததை உலகத்துக்கே படம் போட்டு காமிச்சிட்டாரு சீமானண்ணன். இது மிகவும் நன்றி. எங்களுடைய ஓட்டு இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் வெளியே வந்தால் போதும்னு மட்டும் சொன்னது வந்து மிகப்பெரிய நன்றி. அண்ணன் நீங்கள் ஒரு நாள் வெல்லுவீங்க, நீங்களும் முதல்வராக வருவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் அண்ணன். கண்டிப்பாக இல்லை, நிறைய எங்கள் சமுதாயத்தால் இல்லை கொடுத்துருக்கோம். நிறைய பேர் இதில் வந்து எங்களுக்கு ஆர்வமோட விடுதலை சிறுத்தை தலைவர் நம்ம திருமாவளவன் ஐயா வந்து எங்களோடையே தோள் கொடுத்து நிற்கிறாரு. எங்களுடைய சமுதாய தலைவர்களும் எல்லாருமே நிற்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் நம்ம செல்வ பெருந்தகையா இந்த சிறைவாசிகள் விடுதலை வந்து அவங்களுக்கு எந்த விதமான கொள்கை வேறுபாடே இல்லை. சிறைவாசிகள் விடுதலையில் எல்லாருமே திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறவங்களா தான் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் வீரபாண்டியன் சார்லேருந்து எல்லாருமே இந்த அதே கட்சியில் திமுகவில் இருக்கக்கூடிய சுபவீரபாண்டியன் சார் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து பேசினார். எல்லாருமே இதில் எங்களுக்கு மூத்த வழக்கறிஞர்களோட வழிகாட்டுதல் படி நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். இதில் பயங்கரமான எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த சிறைவாசிகளை விடுதலை பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஆர்வம் காமிச்சு எங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த அரசு மேலே நம்பிக்கை கொண்டுட்ருக்கோம். உங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, அதே அழுத்தத்தை அந்த ஆளுங்கட்சி மேலே வைக்கிறாங்களா? ஆளுங்கட்சிகிட்ட சொல்கிறாங்க, அது என்ன இவங்களை தடுக்குது மௌனமுங்கிறதானா, அதைத்தான் இப்போவும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓட்டு வங்கியில் வந்து உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய இடம் பலமாக முஸ்லீம் சமுதாயம் இருந்துகிட்ருக்கோம். அதை விட்டுட்டு உங்களுக்கு எதிராக உங்களை பயங்காமிக்கக்கூடியவங்க ஒருத்தரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவங்கள கொண்டு பயந்து இந்த சிறைவாசிகளை இந்த 15 குடும்பங்களுடைய சாபத்தை வாங்கிடாதீங்க. இந்த 15 குடும்பங்களையும் வாழ வச்ச இதை மீண்டும் முதல்வராக உட்காரணுங்கிறது தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அதை நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கோம். உங்கள் மௌனத்தை கலைத்து உடனடியாக அந்த ஜியோவை பாஸ் பண்ணி விடுதலை பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். காலங்கள் நெருங்கி விட்டது, அதனால் ரொம்ப உடனடியான கோரிக்கையாக நாங்கள் இதை முன்வைக்கிறோம். இப்போ உங்கள் இதுவில் இருந்து தடா ரஹீம் அவர்கள் பேசும்போது எல்லாருமே இது குறித்து பேசியிருக்காங்க.
எல்லா தலைவரும் சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி பொதுக்கூட்டம் அப்படின்ற மாதிரி போட்டு தொடர்ச்சியாக பேசுறதுல சீமான் அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அவருக்கு வந்து தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் வாக்கு பெறத வர்றதில்லை. இருந்தாலும் அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் வந்து திமுக அதிமுக இவங்களை எல்லாமே நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக தான் பார்க்குறோம். அவங்கள வந்து ஒரு முதல்வராக பார்க்குறோம். நாங்களும் ஓட்டு போட்டு ஒரு குடிமக்களாக அவங்கள தேர்ந்தெடுத்தனால அந்த அரசிட்ட போய் எங்களோட கோரிக்கையாக வைக்கிறோம். ஆனால் சீமான் அண்ணனை எங்கள் உடன் பிறந்த அண்ணனாக நாங்கள் பார்க்குறோம். என்னுடைய தந்தையோட இறப்பில் வந்து அப்பா இறப்புக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளோ ஆறுதல் சொன்னார். சீமான் அண்ணனை நாங்கள் அரசியல் தலைவராக கட்சி தலைவராக பார்க்குறதில்ல, எங்கள் உடன் பிறந்த சகோதரனாக தான் பார்க்குறாரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் எங்கிட்ட தங்கச்சி அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுறாரு. அந்த விதத்தில் நான் வந்து அரசியல் தலைவராக அவரை பார்க்கல. கண்டிப்பாக எல்லா வித வழிகள்லையும் அவர் எங்களோட தோளில் நிற்பாருங்கிறது எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அது ரொம்ப ஆறுதலாகவும் இருக்குது. எனக்கு திறன் படம் போட்டது மிக்க மகிழ்ச்சி. அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் நான்.